ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். உங்கள் வீட்டு சோபா ரொம்ப அழுக்கா, அதில் உட்கார முடியாத அளவுக்கு அழுக்காக இருக்குதா, அதுலேருந்து பேட் ஸ்மெல் வருதா, நான் சொல்லியிருக்கேன் இந்த டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு சோபா வந்து நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் நல்லா மணக்குங்க. இன்றைக்கான டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களும் நான் சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி என்னென்ன டிப்ஸுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம அவசரமாக சமைக்கும் போது பச்சை மிளகாய் வந்து தெரியாமல் வந்து கைட்டை வந்து கட் பண்ணிடுவோம். இப்படி கட் பண்ணும்போது அந்த விரல்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருந்ததுன்னா கையெல்லாம் பயங்கரமாக காந்துங்க. அப்படி கையெல்லாம் காந்துது அப்படின்னா வந்து நல்லா ஜில்லுன்னு பால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து அந்த விரல்கள் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி விடுங்க. எந்த இடத்துலலாம் வந்து கையை வந்து எரிச்சல் கொடுக்குதோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ஊற்றி விட்டுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எரிச்சல்லாம் போயிருங்க. இல்லை அப்படின்னா ஒரு பவுலில் வந்து இந்த பாலை எடுத்து வச்சுட்டு அப்படியே கையை முக்குனீங்கன்னா அது ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி மிளகாத்தூளும் நம்ம கையில் எதுவும் பட்டுட்டு இந்த மாதிரி எரிச்சல் இருந்ததுன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு வந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே இடிக்கல் வச்சுருப்போங்க. இந்த இடிக்கல்ல இஞ்சி பூண்டு இதெல்லாம் தட்டிட்டு வந்து மறந்து போய் வந்து அப்படியே கழுவாமல் நம்ம அப்படியே வச்சுருவோம். இப்படி கழுவாமல் வைக்கும்போது நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கரப்பாம்பூச்சிலாம் உள்ளே வந்து போயிருங்க. கரப்பாம்பூச்சியும் போகும், அதே மாதிரி மற்ற பூச்சிகளும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து கழுவ மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீளமான கிளாஸ் எடுத்துக்கோங்க. கிளாஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பூச்சியுமே உள்ளே போகவே போகாதுங்க. இந்த மாதிரி கிளாஸ் மூடுறதுக்கு பதில் இந்த மாதிரி வந்து நம்ம கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனால் வந்து தண்ணி குடிக்க வாட்டர் பாட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த பாட்டில தான் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பாட்டில இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நீங்க க்ளோஸ் பண்ணி இப்படி வச்சாலுமே உங்களுக்கு வந்து உள்ள பூச்சி எதுவும் போகாதுங்க. இடிக்கல்ல வந்து கழுவுறதுக்கு மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு எந்த ஒரு பூச்சியும் உள்ள போகாது. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லார் வீட்லயுமே இடிக்கல் இருக்குமானா கண்டிப்பா வந்து ஒரு சில வீட்ல இருக்காது. அப்படி வந்து இடிக்கல் இல்லாதவங்களும் நம்ம வந்து இஞ்சி பூண்டெல்லாம் வந்து நல்லா தட்டி போடலாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துருக்கேன். கிளாஸ் எடுத்துட்டு சப்பாத்தி உருட்டுற இந்த கட்டை தாங்க எடுத்திருக்கேன். இந்த கட்டையை வச்சு உள்ள வந்து நான் இஞ்சி சேர்த்திருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி தட்டுனீங்க அப்படின்னா நமக்கு இஞ்சியாக இருக்கட்டும் பூண்டாக இருக்கட்டும் நல்லா தட்டி கிடைக்குங்க. ரசத்துக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி தட்டியே வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து டீ எல்லாம் போடும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து இஞ்சி தட்டி போட்டுக்கலாங்க. இனிமேல் இடிக்கல் இல்லை நீங்கள் நினைக்கவே வேண்டாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் கிளாஸில் வச்சு தட்டி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா தட்டி நமக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை நான் வந்து மேலே இருக்க பகுதியை கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் வந்து சோடா உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது ஆப்போ சோடாங்க. ஆப்போ சோடா பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி கிடைக்கும். அதே மாதிரி கிருமி நாசினிக்கும் ரொம்ப நல்லதுங்க. இது கூடவே நம்ம முகத்துக்கு போடுற பவுடரும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா ஒன்றா வந்து குலுக்கி விட்டுக்கலாம். எல்லாம் வந்து ஒன்றா வந்து கலந்துக்கும். கர்ச்சிப் எடுத்திருக்கேன். இதை இதுக்கு மேலே போட்டுட்டு ஒரு ரப்பர் பாயிண்ட் போட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாட்டில் எதுவும் இல்லை அப்படின்னா வந்து ஒரு கிளாஸில் கூட இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கர்ச்சிப் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இதை கொட்டுனீங்க அப்படின்னா நமக்கு லைட்டாக அந்த தூள் மாதிரி தான் விழும். பாருங்கள், லேசாக விழுது. நமக்கு வந்து மொத்தமாக வந்து விழாது. பாருங்கள், விழுந்திருக்கு, ஆனால் லைட்டாக விழுந்திருக்குது. இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்கிறாங்கன்னா வந்து சோபாலேயே ரெஸ்ட் ரூம்லாம் போயிடுவாங்கங்க. அதேமாரி பெரிய குழந்தைங்களே பார்த்தீங்க அப்படின்னா வந்து டீ காஃபிலாம் குடிக்கும்போது அதிலே கொட்டிடுவாங்க, பிஸ்கட்லாம் கொட்டியிருப்பாங்க. ரொம்ப வந்து அழுக்காக சோபா வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, பேட் ஸ்மெல்லும் அதிலிருந்து வருது அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பவுடரை லைட்டாக இந்த மாதிரி வந்து தூவி விட்டுக்கோங்க. ஆப்போ சோடா வந்து நமக்கு வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். அதேமாதிரி பேட் ஸ்மெல்லும் வராது. இந்த மாதிரி வந்து தூவி விட்டுக்கோங்க. உங்கள் சோபா வந்து ரொம்ப அழுக்காக மோசமாக இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல புதுசு மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி சோபா ஃபுல்லாக வந்து நல்லா தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி லேசாக வந்து தேய்ச்சி விட்டுருங்க. இப்படி தேய்ச்சி விட்டுட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே விட்டுறலாம். அரை மணி நேரம் கழித்து நம்ம வந்து இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அரை மணி நேரம் கழிச்சிருச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டவல் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம வீட்டில் இருக்க சானிடைசர் எடுத்துருக்கிறேன். இப்போ இதற்கு வந்து நல்லா இதை வந்து தொளிச்சு விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணிலாம் வச்சு க்ளீன் பண்ண முடியாது, காய்றது ரொம்ப கஷ்டம், நல்லாவும் இருக்காது. இந்த மாதிரி சானிடைசரை லேசாக வந்து இந்த டவலில் தொளிச்சு விட்டுட்டு நீங்கள் தொடச்சி பாருங்கள். நான் துடைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ளீன் ஆகுதுன்னு பாருங்கள். சானிடைசர் வந்து கிருமி நாசினிக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்க இருக்க வீட்டிலலாம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு கையாச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சோபா நல்ல புதுசு மாதிரி பளபளக்குங்க. நான் ஃபுல்லாக வந்து நான் தொடச்சிட்டு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து என் சோபா ரொம்ப அழுக்காக இருந்தது. இப்போ பாருங்கள், நான் தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்குதுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
வெங்காயம் எடுத்துருக்கேங்க, பெரிய வெங்காயம். இதை மேல் பகுதியை மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இதை எதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து ஒரு கிளீனிங்காக தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடாது. நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் கட் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு இதில் வந்து ஒரு ஈரப்பதம் இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை வந்து சுவிட்ச் போர்டு தான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கட் பண்ண வெங்காயத்தை வச்சு நல்லா லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும். நல்லா வந்து அந்த அழுக்கெல்லாம் போயிடும், கரை இருந்தாலும் போயிடும். நான் ஒரு சைடு க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள். அந்த க்ளீன் பண்ண சைடுக்கும் மற்ற சைடுக்கும் உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். இந்த மாதிரி வந்து வெங்காய தோலை வச்சு நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. கையெல்லாம் பட்டு சுவிட்ச் போர்டு வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்பு வந்து நம்ம வீட்டில் கரண்ட் எதுவும் போயிடுச்சு அப்படின்னா அவசரத்தில் வந்து மெழுகுவர்த்தி வந்து எந்த இடத்துல பொருத்தணும்னு தெரியாமல் நம்ம வந்து டக்குன்னு டைனிங் டேபிளில் பொருத்திடுவோம், கீழே டைல்ஸ்லேயும் பற்ற வச்சுருவோங்க. அப்படி பற்ற வைக்கும் போது அந்த மெழுகு வந்து அப்படியே உருகி அந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா வந்து காஞ்சி போய் இருக்குங்க. நம்மளால் கைட்டெல்லாம் எடுக்கவே முடியாது பாருங்கள், நல்லா காஞ்சி போய் இருக்கு. நம்ம கைட்டை வச்சு எடுக்கும்போது நம்ம கையை தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிக்கும், அந்த நகம்லாம் வலிக்கிற ஆரம்பிச்சிருங்க. இதை வந்து எப்படி ஈஸியாக வந்து நம்ம வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஐஸ் கியூப் தாங்க எடுத்திருக்கேன். இந்த ஐஸ் கியூப்பை வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து தேய்ச்சி விடுங்க. எந்த இடத்துல வந்து மெழுகு உருகி இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு கைட்டை வந்து லைட்டாக எடுத்தாலே போதும். அப்படியே வந்தீங்கன்னா பூட்டு பூட்டாக வந்து நமக்கு வந்து அது வந்து உருந்து வந்துருங்க. ஐஸ் கியூப்பை வச்சே நம்ம வந்து இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி மறந்து டைனிங் டேபிளில் எதுலையாச்சும் வந்து இந்த மாதிரி பற்ற வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது. நான் லைட்டாக தொட்டோடனே அவ்வளவும் பார்த்தீங்கன்னா உருந்துட்டு வந்துட்டு இந்த ஐஸ் கியூப்பை வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். பச்சை மிளகா வந்து நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம். பச்சை மிளகா அழுகாமல் அப்படியே நம்ம வாங்கிட்டு வர்ற மாதிரி நல்லா பச்சை பசேன்னு இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எப்போவுமே நம்ம பச்சை மிளகா வாங்கிட்டு வந்தோன்னா மேலே இருக்க அந்த காம்பை ஃபுல்லாக எடுத்துடணும். அந்த காம்போடு நம்ம வச்சோம் அப்படின்னா பச்சை மிளகா வந்து அழுகி போயிருங்க. அதேமாரி பச்சை மிளகா நல்லா பச்சை பச்சேன்னு இருக்கணும் அப்படின்னா இந்த பச்சை மிளகாவில் காம்பெல்லாம் உருவிட்டு மேலே வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெயோ அந்த எண்ணெயை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லா பச்சை மிளகாவே ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் எந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அந்த பாக்ஸில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பச்சை மிளகாவெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். பச்சை மிளகா நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குங்க. கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு பச்சை மிளகாவை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலேயும் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுட்டிங்கன்னா நம்ம கடையிலேருந்து எப்படி வாங்கிட்டு வரோமோ அந்த மாதிரி நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கும். நம்ம வந்து சமைக்கும் போது நல்லா பச்சைன்னு க்ரீன் கலரில் இருக்கும்போது சமைக்கிறதுக்கும் நல்லா இருக்குங்க. அந்த பச்சை மிளகாவும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். என்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.